வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் இவங்க எல்லாரோடையும் ஒரு முக்கியமான கருத்து இதை பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸ்பெசிஃபிக்காக ஐஏஎஸ் ஆஸ்பரன்ஸ் இவங்களோட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். சரி, எந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோல் இருக்குது, லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை எட்டுவதற்கான தகுதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்குது. அறிவு, திறன், முயற்சி, உழைப்பு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தும் நிறைய பேரால் அந்த லட்சியத்தை எட்ட முடியலை, அடைய முடியல. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம உத்து பார்த்தோம்னா, ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா, ஒரு பேசிக் ரீசன் தான். அது ஒரு அடிப்படையான காரணம் தான். ஆனால் நம்மள பல பேர் அதை உணர்றது கிடையாது. இந்த காரணம் என்ன? இந்த தவற நாம் எப்படி செய்யாமல் இருக்கிறது, ஃப்யூச்சரில் எப்படி அந்த கோலை பெட்டராக அட்டைன் பண்ணுறது? ஸோ இதை இளைஞர்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதை சுட்டி காட்டுவதன் மூலமாக உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்ன தவறு? ஏன் எல்லாம் இருந்தோம் நிறைய பேரால் அந்த கோலை ரீச் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அந்த கோல் இருக்கு இல்லையா, லட்சியம், இந்த டார்கெட், அதை மனசில் வச்சுருப்பாங்க. வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம், தாராளமாக வைக்கணும். அந்த கோல் டார்கெட் இருந்தால் தான் ஒரு வைராகியம் இருக்கும், ஒரு முனைப்பு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், ஒரு உந்துதல் இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த டார்கெட்டை நோக்கி போவீங்க. அப்போ இருக்கலாம். ஆனால் அந்த கோல் டார்கெட் இருக்கு இல்லையா, அதையே தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அந்த டார்கெட்டை நாம் எட்டுவோமா இல்லையா, எட்டாமல் போயிட்டோன்னா என்ன ஆகும்? அந்த டார்கெட்டை ஏற்கனவே அச்சீவ் பண்ண, அதாவது எட்டிய நபர்கள் அவங்களோட கம்பேர் பண்ணுறது, தேவையில்லாமல் அனலைஸ் பண்ணுறது, அந்த டார்கெட்டை நோக்கி கரெக்டான பாதையில் கரெக்டான வேகத்தில் போயிட்டே இருந்தாலும் மேற்கொண்டு தேவையில்லாமல் ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அதை வேகமாக அடையிறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாமல் சிந்திக்கிறதுனால நிறைய பேரால் அந்த இலக்கை அடைய முடியாமையே போயிடுது. இது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சயின்டிஃபிக்காக, சைக்கலாஜிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஒருவேளை இந்த தப்பை நீங்கள் செய்கிறவராக இருந்தாலும் இதை உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பரும் நானும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அவர் எனக்கு ஒரு யங்கர் பிரதர் மாதிரி தான். ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். நாங்கள் என்ன பேசணும்னா, இந்த கிரிக்கெட்டில் மேட்சஸ் விளையாடும் போது நல்லா ஆட தெரிந்த ஒருத்தர், கேமை நல்லா ஆடுறவர், நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர், கொஞ்சம் ஏஜ் அதிகமானவர். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸில் ஒரு சில நேரத்தில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும். ஆனால் ஒரு சின்ன பையன், வயசு கம்மி, விளையாட ஆரம்பித்து ரொம்ப நாள்லாம் இருக்காது. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவான், ரன்ஸ் அதிகம் வரும், விக்கெட் நல்லா அடிப்பான், போலிங் நல்லா போடுவான். இது ஏன் அப்படின்னு பேசும்போது அந்த தம்பி என்கிட்ட சொன்னார், அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, அண்ணா, சின்ன பையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க மாட்டான், வயசு ஆக ஆக யோசனை அதிகம் இருக்கும். அப்போ பெருசாக யோசிக்காமல், தேவையில்லாமல் யோசிக்காமல் அவன் விளையாடும் போது அந்த ரிசல்ட், அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அண்ணன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசம் அதிகம். அவர் என்னை விட நிறைய வயசு இளையவர். அவர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். ஸோ இதை நம்ம உத்து பார்த்தோம்னா இது ரொம்பவே ரெலவெண்ட்டான ஒரு விஷயம். சொல்லப்போனால் அவர் சொன்னது ஒரு முக்கியமான ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியை நம்மள நிறைய பேர் ஆல்ரெடி யோசிச்சிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்கு நாம் இதை அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அதுவும் மெயினாக ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இதில் சிக்கி அவங்களுடைய வாய்ப்பை அவங்களே இழந்துட்டு வராங்க. ஒரு எக்ஸாம்பிளோட நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சயின்டிஃபிக்காக இந்த தாட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, உங்களுடைய இலக்கு, கோல், டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வாங்கணும். ஒரு நல்ல ஷர்ட்டாக வாங்கணும், நல்ல டிசைனில் வாங்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஷர்ட்னுடைய சைஸ் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு சைஸ் 40ன்னு வைங்க. அது ஸ்லிம் ஃபிட்டோ இல்லை நார்மலோ, இந்த டிசைன் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க. அந்த ஷாப்புக்கு போகிறீங்க,
அந்த ஷர்ட்டை சூஸ் பண்ணுறீங்க, வாங்குறீங்க, வந்துடுறீங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டி கிடையாது. இதில் பெருசாக அறிவு, திறன், நுணுக்கம், அனாலிசிஸ், டிசிஷன் மேக்கிங், ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகலை. ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ரொம்ப டார்கெட்டை பற்றி யோசிக்கலாமான்னா யோசிக்கலாம். எந்த கடைக்கு போகிறது, எப்படி உள்ளே போய் எப்படி செக் பண்ணுறது, எப்படி சைஸை செக் பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய லட்சியம், உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுது, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியம், ஒரு லாங் டேர்ம் ஆக்டிவிட்டி, அறிவு, திறன், நுணுக்கம், செயல்பாடு, பொறுமை எல்லாம் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்கள் டார்கெட்டையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் பலன் இருக்காது. அதுவே நம்முடைய அந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாயிடும். இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சென்னையிலிருந்து ஒரு மனிதர் இங்கேருந்து மும்பைக்கு பைக், அதாவது 2 வீலரில் ட்ராவல் பண்ணணும். ஒரு 2 நாளுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணி அங்கே ரீச் ஆகும். இது அவருடைய டார்கெட். ஓகேவா? இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகணும், 2 நாளில் ரீச் ஆகணும், சேஃபாக ரீச் ஆகணும், சென்னை டு மும்பை அவர் போய் ரீச் ஆகணும். இந்த டார்கெட்டை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா என்ன யோசிக்கணும்? டார்கெட்டை மைண்டில் வைக்கணும், அதை லாக் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அப்போ தான் ஒரு முனைப்பு வரும், ஒரு உந்துதல் வரும், அதை செய்யணும் அப்படின்ற அந்த துடிப்பு இருக்கும். அப்போ அது இருக்கணும். ஆனால் அந்த டார்கெட்டை பற்றி ரொம்ப யோசிக்கலாமா? மும்பையில் போய் நம்ம ரீச் பண்ணுவோமா மாட்டோமா? நடுவில் ஏதாவது பிரச்சனை வருமா? இதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து மும்பைக்கு யாரெல்லாம் பைக்கில் போனாங்க, அவங்க எப்படி ரீச் ஆனாங்க, எவ்வளோ மணி நேரத்தில் ரீச் ஆனாங்க, என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கலாமா? அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாமா? சென்னை டு மும்பை பைக் டிரைவ் பண்ணும்போது எந்த இடத்துல, எந்த மணி நேரத்தில், எத்தனாவது நிமிஷத்தில் நிறுத்துறது, மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ஃபுட்டை சாப்பிட்றது, அதை எப்படி சாப்பிட்றது, எந்த இடத்துல எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி சிந்தனைகளை நிறைய வர வச்சுக்கிட்டு நம்ம இருந்தோம்னா சென்னையிலேருந்து மும்பை வரைக்கும் போய் ரீச் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணுறதே ஒரு சவாலாகிடும். நல்ல பைக் டிரைவ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர், ஆல்ரெடி நிறைய வாட்டி நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணவரால் கூட கரெக்டாக போய் ரீச் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தேவையில்லாமல் சிந்திக்கிறதுனால நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னா உள்ள அந்த சிந்தனையை ஓட்டிகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆயிரும்னா, தற்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதுக்கு உங்கள் மைண்டு சரியாக கான்ஷியஸாக ஒர்க்கு பண்ணாது. இப்போ நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சென்னையிலேருந்து, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அது இல்லாமல் இந்த நொடி நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். ஆனால் நீங்கள் டார்கெட்டை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ் தாட் வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதனால் இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது டயர்ஸில் ஏர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணாமல் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரேக்கிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபியூல் ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அந்த டிரைவிங் கியர், இந்த ட்ரெஸ்ஸு, க்ளவுஸ், ஹெல்மெட் இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்பொழுது டார்கெட்டே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் சிக்னலை சரியாக கவனிக்காமல் போகலாம், கூட வரக்கூடிய வாகனங்களை சரியாக கவனிக்காமல் போகலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், சொல்லப்போனால் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிடும். இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இங்கேருந்து நீங்கள் போகும்பொழுது அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நடுவில் ஏதாவது ஒரு டைவர்ஷன் இருக்கலாம், நீங்கள் ரூட் மாற்றி போகிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேகமாக சேஃபாக ரீச் பண்ணுறதுக்கு நார்மல் ரூட் இல்லாமல் இன்னொரு ரூட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். வழக்கமாக நீங்கள் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஹோட்டல் அங்கே இல்லாமல் வேறு ஹோட்டலில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபுட்டு அங்கே இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு பெட்டரான ஃபுட்டு இருக்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய ஆவரேஜ் ஸ்பீட், மேக்ஸிமம் ஸ்பீட் அதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மழை பெஞ்சால் ரெடியூஸ் பண்ணணும், மழை இல்லை, டிராஃபிக் அந்த இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணி போகலாம், இன்னுமே நீங்கள் வேகமாக போய் ரீச் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி,
நெகட்டிவ் எதுவும் நடந்துடக்கூடாது. பாசிட்டிவை இன்னும் பெட்டராக கொண்டு போகணும். இன்னும் அதிகமாக எஃபிஷியன்சி இருக்கணும். அவுட்புட் பெட்டராக இருக்கணும். அப்போது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தற்போதைக்கு இந்த நொடியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓவரால் பிளானை வைக்கணும். இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கணும். ஒரு வரையறையாக இருக்கணுமே தவிர ரொம்ப டார்கெட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இலக்கை சரியாக எட்ட முடியாமல் கூட போயிடலாம். ஒருவேளை இலக்கை எட்டினீங்கன்னா கூட நம்ம நினச்ச அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. கொஞ்சம் பின்தங்கி இல்லை சில விஷயங்களை மிஸ் பண்ணி தான் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே லாஜிக் தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கும் அப்ளை ஆகும். நாளைக்கு எக்ஸாமினேஷனில் என்ன கேள்வி வரும்னு யாருக்கும் தெரியாது. அங்கே நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டை எழுத போகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. கேள்வியினுடைய நேச்சர் மாறலாம், ட்ரெண்டு மாறலாம், கட் ஆஃப் அதிகமாகலாம், கம்மியாகலாம். டாப் ரேங்க்ஸ் எடுக்க போகிறவங்களுடைய ஸ்கோர்ஸ் அதிகமாகலாம், கம்மியாகலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அன்னன்னைக்கு வேலை அடி வாங்கிடும். அன்னன்னைக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். அறிவை அப்லோட் பண்ணணும் மைண்டுக்குள்ளே, மூளைக்குள்ளே. அதோடு சேர்த்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கரெக்டாக டவுன்லோட் ஆகுதான்னு பார்க்கணும். இதை ரெகுலராக பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ரொம்ப யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுறதே கரெக்டுன்னு நினச்சிருப்பீங்க. ஃபீட்பேக் வாங்க மாட்டீங்க. அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த அளவுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டி. காம்ப்ளெக்ஸான ஆக்டிவிட்டின்னு நான் சொல்கிறது நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு விஷயம். இது எப்படி அணுகணும்னா சிம்பிளாக அணுகணும். பேசிக்ஸை கரெக்டாக பண்ணிடணும். ஓவரால் பிளான் வைக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். அடுத்தடுத்த நாள் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் மாற்றம் எடுத்துகிட்டு வர மாதிரியும் இருக்கலாம். ஃப்ளெக்சிபிளாகவும் நீங்கள் இருக்கணும், மாறணும். மனநிலையை கொஞ்சம் மாற்றணும், பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் மாற்றணும், அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கலாம், ஃபீட்பேக்கை அப்ளை பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். அப்போது இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஏற்கனவே ப்ரீ மெடிடேட் பண்ணிவிட்டு இப்படி தான் ஒரு விஷயம், இது இப்படி தான் செய்யணும்னு ரிஜிடாக ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழப்பம் வந்துடும், பயம் வந்துடும், ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும், ஆங்ஸைட்டி வந்துடும். உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் சில விஷயங்களை கரெக்டுன்னு நினச்சி பண்ணியிருப்போம். ஆனால் அது ஆக்சுவலாக தப்பாக இருக்கும். ஆனால் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணணும்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, அதை வச்சு சில க்ளூ கொடுக்கும். ஆனால் நாம் அதை உணர மாட்டோம். அப்போது இந்த க்ளூ எப்படி இருக்குன்னா உள்ளேருந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓரளவு பயம் இருக்கலாம், அது தப்பு இல்லை, அது நார்மல். அது ஆனால் அப்நார்மலாக போகுது, ஆங்ஸைட்டி அதிகம் இருக்குது, பயம் இருக்குன்னா ஏதோ அடிப்படையாக பெரிய தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கரெக்டான பாதையில் போனீங்கன்னா பெரிதளவில் இந்த பயம், ஆங்ஸைட்டி, மன உளைச்சல்லாம் இருக்காது. கரெக்டான பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அன்னன்னைக்கு வேலையை செய்யணும். அன்னன்னைக்கு வேலை செய்யும்போது தான் அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஐடியா நமக்கு கிடைக்கும். நான் சொன்னது போல் இதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அடுத்தடுத்து என்ன இன்கார்பரேட் பண்ணணும், என்ன சேஞ்ச் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி மாற்றங்களை, முன்னேற்றங்களை கொண்டு வரணுன்றது அப்பப்போ தான் நமக்கு தெரியும். ப்ரீ மெடிடேட் பண்ணிட்டோம்னா இந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ மூளையை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வைக்கணும், அதை வேலை செய்ய விடணும், அதை எஃபிஷியண்ட்டாக வைக்கணும். இப்போ இந்த பாணியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா டார்கெட்டை பற்றி யோசிக்கவே வேண்டாம், கோலை பற்றி யோசிக்கவே வேணாம். வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். முன்கூட்டியே நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் செலெக்ஷன் முன்னாடியே அஷ்யூர்ட், கேரண்டீடு. இப்போ அந்த ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போய் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மாதிரியே இருக்காது. அதுவும் ஒரு பயிற்சி, ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு லெஷர் டைம் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக, ஜாலியாக, கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதிட்டு வரலாம். டார்கெட்டை நீங்கள் விரட்ட வேணாம், டார்கெட் உங்களை வந்து சேரும். உங்களுடைய பெயர், ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. இது ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய லட்சியம் வேறு ஏதாவது ஏரியாலேயோ ஃபீல்ட்லேயோ இருந்தாலும் இந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். பல வருடங்கள் பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணது, அவங்கள மென்டர் பண்ணது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் நான் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்களில் தவறுகள் நானே செஞ்சுருக்கேன். ஸோ இந்த கருத்தை உங்கள் மனசில் வைங்க. வேதனையோட, குழப்பத்தோட, பயத்தோட எந்த லட்சியத்தையும் எட்ட முடியாது. அப்படி முன்ன பின்ன நீங்கள் எட்டினீங்கன்னா கூட அது முழுமையாக இருக்காது. எதிர்பார்த்த அளவுக்கு அதை எட்டியிருக்க முடியாது. கஷ்டப்பட்டு படித்து அடித்து பிடிச்சி எப்படியோ போய் ரேங்க் வாங்கினீங்கன்னா கூட
ரேங்க் கொஞ்சம் பின்னாடி தான் வரும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. வேதனையாக போய் தான் அதை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த பாதை வேணாம். சரியான பாதை, பொறுமையான பாதை, நிதானமான பாதை, அன்னன்னைக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய பாதை. அந்த பாத் டு கோல், பாத் டு சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பாதையில் கடக்கும் போதே நமக்கு சந்தோஷம் இருக்கணும். அந்த டார்கெட்டை ரீச் ஆகிட்டா தான் சந்தோஷம் நினச்சிங்கனாலே அது ஆபத்து. அந்த டார்கெட்டை கடைசி வரைக்கும் ரீச் பண்ண முடியாமையே போயிடும். அன்னன்னைக்கு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் வேலையை செய்கிறீங்க இல்லையா, விரும்பி செய்கிறீங்க இல்லையா, அந்த வேலை, அந்தந்த நாள், அந்தந்த முயற்சி, அந்தந்த நேரம், இது எல்லாமே சந்தோஷம்தான். சந்தோஷமாகவே அந்த இலக்கு நோக்கி நகரணும். அல்டிமேட்டாக அந்த முடிவும் சந்தோஷமாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். நன்றி.